So நம்ம என்ன டாபிக் மார்னிங் So நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிகான்ஸ். So சிலிகான்ஸ் ஆர் பாலிசிலிகான்ஸ் அப்படின்னும் போது இதோட ஜெனரல் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா R2SiO அப்படின்றத வந்து ஜெனரலான எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ பாலிமரா இருந்துச்சுன்னா அது ஒரு மோனோமரிக் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிவினைல் குளோரைடு இருந்துச்சுன்னா அந்த எத்திலீன் குளோரைடு பாலி எத்திலீன் குளோரைடு பாலிவினைல் குளோரைடு வினைல் குளோரைடு மோனோமரிக் யூனிட்டா மென்ஷன் பண்ணிருக்கோம். இதே மாதிரி சிலிகான்ஸ்ல அந்த ஜெனரலான எம்பிரிக்கல் ஃபார்முலா R2SiO அப்படின்னு சொல்லியாச்சு. சோ CO அப்படின்றது நம்ம கீட்டோன் அப்படின்னு நமக்கு தெரியும். R2CO னா என்ன சொல்லுவோம் நம்ம கீட்டோன் because R ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லுவோம் கீட்டோன் குரூப். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன் குரூப் அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி தான் R2SiO அப்படின்றது இருக்கு. சோ கம்பேரிசன் கார்பனோட ஃபேமிலி தான் என்ன கார்பனோட ஃபேமிலி தான் யார் இருக்காங்க சிலிகான் இருக்காங்க. சோ அப்ப அந்த குரூப் அப்படின்னு பேசும்போது சிமிலாரிட்டிஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப R2CO R2SiO கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். சோ because of the high temperature னு கொடுத்திருக்காங்க லிசன் பண்ணிக்கோங்க. keeping down இந்த சிலிகான்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. என்னன்னா லீனியர் கிராஸ் லிங்க் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஹை டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டினால இது அந்த பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இதெல்லாம் ஒன் பை ஒன்னா இந்த டாபிக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா இதோட ப்ரிப்பரேஷன் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றத ஒரு அல்கைல் குளோரைடு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அல்கைல் குளோரைட சிலிகானோட ட்ரீட் பண்றோம். என்ன கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா காப்பர் as a catalyst. You know that alkyl chloride. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் alkyl குரூப்ல சொல்லுவோம். R வந்து நம்ம என்ன சொல்லுவோம் alkyl group. It can be a methyl, ethyl, propyl இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். சோ அப்ப RCl அப்படி நம்ம மென்ஷன் பண்ணாலே this is alkyl chloride. இந்த alkyl chloride சிலிகானோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். என்ன கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர். என்ன கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம் காப்பர். என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 570 கெல்வின் 570 கெல்வின்ல ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுத்துருது அப்படின்னு பார்த்தோம்னா R2SiCl2. அப்ப இந்த R2SiCl2 சிலிகானோட 4 வேலன்ஸ்ல 2 குளோரைடு இருக்கு, 2 வந்து alkyl group, 2 வந்து alkyl group, 2 வந்து குளோரைடு. அப்ப R2SiCl2ன்ற ஒரு காம்பவுண்ட் நமக்கு கொடுக்குது. சோ அப்ப எத்தனை மாலிகுல்ஸ் நம்ம எடுத்து ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது you know that 2 molecules of RCl. இதான் இந்த டெஃபினிஷன்லயுமே கொடுத்திருப்பாங்க. என்னன்னு கொடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஜெனரலா எப்படி ப்ரிப்பேர் பண்றதை கொடுத்திருப்பாங்க. டைஅல்கைல் டைக்ளோரோசிலேட். இதுக்கு என்ன நேம் கொடுப்போம் டைஅல்கைல் டைக்ளோரோசிலேட். இஃப் இட் இஸ் மெத்தில் ஆர்ன்றது மெத்தில் குரூப்பா இருந்துச்சா நம்ம என்ன சொல்லுவோம் அல்கைல்ன்றதுக்கு பதிலா நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம் டைமெத்தைல். instead of R if it is methyl group will named as dimethyl. அப்ப காமன் நேம் என்னன்னு பார்த்தோம்னா டைஅல்கைல் டைக்ளோரோசிலேட். எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. AR2SiCl2 அப்படின்னா என்னன்னா அரைல் குரூப். ஆர்ன்றது அல்கைல் குரூப்ல சொல்லுவோம். இந்த காம்பவுண்டுக்கு அல்கைல் குளோரைடு. ஓகேவா சப்போஸ் ArCl இது மாதிரி இருந்துச்சுன்னா this is அரைல் குளோரைடு. ARன்றது அரைல் குரூப் சொல்லுவாங்க. அரோமேட்டிக் குரூப் பேஸ்னு சொல்லும்போது அரைல் குரூப் சொல்லுவோம். சோ அரைல் குளோரைடு நம்ம யூஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு instead of dialkyl டைஅரைல் டைக்ளோரோசிலேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். சோ இப்போ இந்த R AR இதுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். Rன்றது அல்கைல் குரூப், ARன்றது அரைல் குரூப். சோ எடுத்துக்கிற இனிஷியல் ஸ்டார்டிங் மெட்டீரியல் அல்கைல் குளோரைடு எடுத்து ரியாக்ட் பண்ணும்போது we are getting dialkyl.
If you are taking the aryl chloride, we can get diaryl silane compound. Okay, so அப்ப எடுத்துக்கிற ஸ்டார்டிங் மெட்டீரியல் பேஸ் பண்ணி இங்க ரெண்டுமே கொடுத்திருப்பாங்க, which are prepared by passing vapors of alkyl chloride. RCl ன்றது என்ன சொல்லிருக்கோம்? alkyl chloride or aryl chloride. எதோட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 570 கெல்வின்ல கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்றோம்? காப்பர். கேட்டலிஸ்டா காப்பர் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி என்ன கிடைச்சிருது? dialkyl dichlorosilane அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. Instead of R, if we use AR, aryl compound, we can get diaryl dichlorosilane. Diaryl dichlorosilane காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. சோ அப்ப யூஸ் பண்ண எடுத்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ இதான் வந்து ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் இந்த dialkyl dichloroன்றத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். ஒரு பாலிமர் செயின் ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா ஹைட்ரோலிசிஸ் பண்ணுவோம். அந்த ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது குளோரின் ஆட்டம் என்ன ஆகும்னா ரிமூவ் ஆயிடும். சோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரா வந்து டிரா பண்ணி காட்டுறேன். என்ன காம்பவுண்ட் இது? dialkyl என்ன காம்பவுண்ட்? dialkyl dichlorosilane. என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். 2H2O மாலிகுல்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ரிமூவ் ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க? 2HCl ரிமூவ் ஆகுது. இந்த ரியாக்ஷன் இப்படிதான் நடக்கும். ஓகேவா? இப்ப ப்ராடக்ட் ரைட் பண்ணிடுறேன். எப்படி HCl ரிமூவ் ஆச்சுன்றதை மென்ஷன் பண்றேன். ப்ராடக்ட் ரைட் பண்ணிடுறேன். எப்படி ரிமூவ் ஆச்சுன்றதை சொல்றேன். ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்துட்டீங்கன்னா HOH இத நம்ம ரைட் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? HOH னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த HOH இங்க ஒரு HOH இருக்கு. ஓகேவா? நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணிருக்கேன். எத? வாட்டர் மாலிகுல்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணிருக்கேன் HOH னு. இங்கேயுமே HOH னு ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த HCl எலிமினேட் ஆகும். என்ன எலிமினேட் ஆகும்? HCl எலிமினேட் ஆயிட்டு இந்த OH குரூப் என்ன ஆகும்னா இந்த சிலிக்கானோட பாண்ட் மேக் பண்ணும். HCl ரிமூவ் ஆயிடுச்சுன்னா சிலிக்கானோட எந்த குரூப் வந்து அட்டாச் ஆகும்? OH குரூப். அப்ப எத்தனை மாலிகுல் ஆஃப் HCl வெளிய போகும்? 2 molecules ஆகும். பிகாஸ் இங்க ஒரு HOH ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிருக்கேன், இங்க ஒரு HOH ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிருக்கேன். ரெண்டு சைடுமே இருக்கிற குளோரின HCl ஆ வெளிய அனுப்பிட்டு இந்த OH குரூப் போயிட்டு எதோட ஜாயின் ஆகுது? சிலிக்கானோட ஜாயின் ஆகும். அப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு SiOH1 OH1 இந்த பக்கம் ஒரு OH இந்த பக்கம் ஒரு OH வந்து பாண்ட் மேக் பண்ணிட்டு. சோ இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா என்ன சொல்றோம் which grown from the both the sides னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா இது பாலிமரைசேஷன் பாலிமர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அப்ப ரெண்டு சைடுமே OH இருக்குன்னா இன்னொரு மாலிகுல்ஸ் எடுத்து அதுல ரியாக்ட் பண்ணும்போது OH கார்னர் டெர்மினல் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அப்படியே என்ன ரிமூவ் ஆகும்னா வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆயிட்டு SiO அப்படிங்கிற ஒரு பாண்ட் பிரேக் பண்ணும். அதுதான் பாலிமரைசேஷனுக்கு யூஸ் ஆகும். அப்ப நீங்க ஒரு மாலிகுல்ஸோட பக்கத்துல எடுத்து போய் இன்னொரு மாலிகுல்ஸ் ரியாக்ட் பண்ண வச்சீங்கன்னா லீனியர் கிடைக்கும். பிரான்ச்சிங் வேணும்னா கிராஸ் லிங்க்ல இருந்துச்சுன்னா வேற ஏதாவது டெர்மினல் OH மாதிரி கொடுத்து அதோட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் வந்து கிடைக்கும். So ஃபர்ஸ்ட் என்ன டைப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த OH மாலிகுல்ஸ் அண்ட் இந்த OH இதுல இருந்து என்ன ரிமூவல் நடக்கும்? H2 என்ன நடக்கும்? H2O மாலிகுல்ஸ் அவ்வளவுதான் ஃபார்ம் ஆயிடுச்சு. அகைன் இன்னொரு மாலிகுல்ஸ் எடுத்து ரியாக்ட் பண்ணும்போது அகைன் H2O மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆயிட்டு இது மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அதான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க தி ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் dialkyl chlorosilane
Dichlorosilane is a straight chain polymer which grown from both the sides. ஏன் both the sides சொல்றாங்கன்னா ரெண்டு சைடுமே என்ன குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு? OH குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ரெண்டு சைடுமே OH குரூப் பிரசன்ட் ஆயிருக்கனால இங்க ஒரு மாலிக்யூல்ஸ் ரைட் பண்ணிருக்கோம், இங்க ஒரு மாலிக்யூல்ஸ் ரைட் பண்ணிருக்கோம். Is that so எப்படி பாலிமரைசேஷன் அப்படிங்கறது சொல்லியாச்சு. சோ அப்போ மாலிக்யூல்ஸ் அந்த OH குரூப்பை பேஸ் பண்ணி